வணக்கம். ராமநாதபுரம் புறநகர் போக்குவரத்து கழக அலுவலகத்துக்குள் புகுந்த புள்ளிமான் பத்திரமாக மீட்ட வனத்துறை. காட்டில் வசிக்கக்கூடிய விலங்குகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்குள் சமீப காலமாக வருவது அதிகரித்து வருகிறது. காட்டுப்பகுதியில் இருந்து வழி தெரியாமல் இரை தேடியும் குடிநீர் தேடியும் புள்ளிமான்கள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அவ்வப்போது வருகிறது. இதனை நாய்கள் கடித்து உயிரிழக்க செய்வது மற்றும் பொதுமக்கள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்கும் போது உயிரிழப்பு ஏற்படுவது பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள புறநகர் பேருந்து பணிமனை உள்ளே போக்குவரத்து தொழில்நுட்ப பிரிவு ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென அழகான புள்ளிமான் ஒன்று வழி தவறி துள்ளி குதித்து போக்குவரத்து ஊழியர்கள் வளாக பகுதிக்குள் தஞ்சம் அடைந்தது. சுமார் 1 மணி நேரமாக மரத்தின் தூர் பகுதியில் அடைக்கலமாக இருந்தது. இதனை அறிந்த தொழில்நுட்ப ஊழியர்கள் உடனடியாக வனத்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர். புள்ளிமான் மனிதர்கள் பிடிப்பதை அறிந்து அங்கும் இங்கும் சிதறி ஓடியது. அதன் பின்பு தீயணைப்பு துறையினர் மற்றும் அரசு போக்குவரத்து பணிமனை தொழில்நுட்ப ஊழியர்கள் உதவியுடன் புள்ளிமானை மீட்டு வனத்துறையுடன் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் முதலுதவி சிகிச்சை செய்து சக்கரக்கோட்டை காட்டுக்குள் பத்திரமாக விடப்பட்டது.